Hi friends, today match யாருக்கு பார்த்தோம்னா MI vs DC. இப்போ மேட்சோட ரிப்போர்ட் பார்ப்போம். மேட்ச் நம்பர் 60 MI vs KKR. டைம் 7:30. வெனியூ பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் கொல்கத்தா. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டிங் பிச்சு. இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வந்து ஹை ஸ்கோர் கேமாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான விக்கெட்ஸ் அதிகமாக விழுந்திருக்கு. எம்ஐயோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். இசான் கிசான், ரோஹித் சர்மா, सूर्यकुमार यादव, अमनदीप, तिलक वर्मा, हार्दिक पांड्या, टिम डेविड, कंबोज, पीयूष चावला, बुमराह, துஷாரா. இசான் கிசான் இந்த வென்யூல இசான் கிசானை பொறுத்தவரையும் 20 ரன்ஸ் அடிக்க ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா டக் அவுட்டோட கூட வாய்ப்பு இருக்கு. ரோஹித் சர்மா லாஸ்ட் 3 மேட்சஸா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஏன்னா வந்து இன்ஜுரினால வெளில இருந்தாரு. இன்ஜுரினால இருந்தாரு. இந்த மேட்ச் மேக்ஸிமம் அவர்கிட்ட ஒரு 45+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 70 ரன் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரையும் இந்த மேட்ச்ல வந்து மேக்ஸிமம் ஒரு 35+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. நமந்தீர் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இந்த மேட்ச்லயும் இந்த கொல்கத்தாக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. திலக் வர்மா பொறுத்தவரையும் போத் இன்னிங்ஸுமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாப்ல. அப்படிங்கும்போது போத் இன்னிங்ஸ் ஜட்ஜ் பண்ணலாம். ஹார்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டா பார்க்கும்போது பவுலர்ஸ் மேபி இந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா மேக்ஸிமம் 1 விக்கெட் எடுக்கலாம். பிளஸ் அவர்கிட்ட வந்து ஒரு 20 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து டிம் டேவிட் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரையும் எதிர்பார்க்கலாம். இல்ல அடிஷனலா ஒரு 15 ஓவர்ல இறங்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 35+ இல்ல 40 ரன்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றானே ஏர்லியர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த கம்போஜ் அவங்கள்ட்ட இருந்து வந்து நம்ம ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். பியூஷ் சாவ்லா லாஸ்ட் மேட்ச்ல வந்து 3 விக்கெட்ஸ் மேல எடுத்து வைஸ் கேப்டன் எலிஜிபிள் ஆயிருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச்ல வந்து அதிகமான பிக்ஸ் இருக்கும். ஸோ நீங்க மேக்ஸிமம் இந்த மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பும்ரா லாஸ்ட் மேட்ச்ல வந்து அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கொல்கத்தாக்கு ஆப்போசிட்டா பார்க்கும்போது ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. துஷாரா பொறுத்தவரையும் இந்த மேட்ச்ல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். கேகேஆரோட பாசிபிள் 11 பார்ப்போம். கேகேஆர் பாசிபிள் 11 பார்த்தவரையும் பிலிப் சால்ட், சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இந்த வெனியூல செகண்டா பேட் பண்றாரு பிலிப் சால்ட். செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து மோஸ்ட்லி 70 ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுனில் நரேன் இவர்கிட்ட வந்து ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சுனில் நரேன் வந்து 75+ ரன்னும் ஒரு 3 to விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த மேட்ச் வந்து இந்த 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் 2 பேருமே மேட்சை முடிச்சிருப்பாங்க. அதே சினாரியோல இந்த 2 பேருமே இந்த மேட்சை முடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்தவரையும் இந்த வெனியூல வந்து அதிகமான ஒரு கேப்டன்சி இருந்தாலும் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை. ஸோ இவரை நீங்க பிக் பண்ணாம இருக்கலாம். அதாவது ஒன் ஆர் இப்போ 4-5 மேட்ச் நீங்க போடுறீங்க அப்படின்னா 1 or 2 மேட்ச்ல நீங்க வந்து வேணா பிக் பண்ணுவேன். 50-50 சான்ஸ் தான். வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா இவர்கிட்ட வந்து ஒரு 25+ இயர்ல இந்த 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா 1-1 வந்தாரு அப்படின்னா ஒரு 25+ ரன் எதிர்பார்க்கலாம். இல்ல ஒரு 1-1 இறங்காம ஒரு 4th 5th பிளேஸ்ல இறக்குறாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து வந்து ஒரு 20 ரன் இல்ல 15 ரன் எதிர்பார்க்கலாம். விக்கெட்டும் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் வந்து கேகேஆர்ல மோஸ்ட்லி 5 பவுலர்ஸ் இருக்கும் போது 1 or 2 விக்கெட்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் கம்மி தான். ரிங்கு சிங் பொறுத்தவரைக்கும் 15th ஓவர்ல இறங்குறாரு அப்படின்னா ஒரு 40 ரன்ஸ் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்சோட ஸ்கோரே வந்து டிஃபரன்ஷியலா கொண்டு போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆண்ட்ரூ ரசல் பொறுத்தவரையும் இந்த வெனியூல வந்து நல்ல ஸ்கோர் இருந்தாலும் இந்த எம்ஐக்கு ஆப்போசிட்டா அவர் பேட் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்கோர் இருக்குமான்னு கேட்டா சான்ஸ் இல்லை. ஆனா பவுலிங்கை பொறுத்தவரையும் ஒரு மேக்ஸிமம் 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்க இவர்கிட்ட சான்ஸ் இருக்கு.
ரமன்தீப் சிங் 1 or 2 மேட்ச் ப்ளே பண்றாரு. ஒரு மேட்ச் ப்ளே பண்ணா ஒரு மேட்ச் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்காப்ல. அப்படிங்கும்போது நீங்க வந்து 50-50 சான்ஸ்ல பிக் பண்ணலாம். மிச்சர் ஸ்டாக் இந்த மேட்ச்ல விளையாண்ட ஐபிஎல்ல ஒரே ஒரு மேட்ச்ல தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சம் எல்லா மேட்ச்லயும் ஒரே ஒரு விக்கெட் கூட எடுக்காம அதிகமான மேட்ச் இருந்திருக்காரு. 20 கோடி வாங்கினது எதுக்குன்னு கேகேஆர் யோசிச்சிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து செகண்டா பவுல் பண்றாங்க, மிச்சர் ஸ்டாக் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. வைபவ் வராரா இந்த இதுல வந்து நீங்க இவர் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணி இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. போத் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸ் எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி எம்ஐக்கு ஆப்போசிட்டா நல்ல ஒரு ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல மேபி 1 or 2 விக்கெட்ஸ் போத் இன்னிங்ஸ்லயும் 1 or 2 விக்கெட்ஸ் விழ வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இப்போ பார்க்கலாம். கேப்டன் பாத்தீங்கன்னா சுனில் நாராயண், செகண்ட் ஆப்ஷன் ரோஹித் சர்மா. ரெண்டு பேருமே வந்து போத் ஆர் இன்னிங்ஸ்லயும் நல்லா விளையாடுவாங்க. மேபி இந்த வெனியூல நீங்க பேட்டிங் ஆர்டர்ல வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ண இந்த 2 பேர் மட்டுமே கூட நீங்க சூஸ் பண்ணி மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வைஸ் கேப்டன்ஸ் பாத்தீங்கன்னா வைபவ் வராரா இந்த மேட்சை பொறுத்தவரையும் மேபி 4 விக்கெட்ஸ் எடுத்து கூட ஒரு கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. மேபி நீங்க சுனில் நாராயண் கேப்டனாகவும் சுனில் நாராயண் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணி வைபவ் வராரா கேப்டனா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, அடுத்தது ஸ்கை, சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரையும் நீங்க வந்து கேப்டனாகவும் சுனில் நாராயண் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் பிக்கா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.